தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்கள் உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு ஏப்ரல் 12ஆம் தேதியான இன்று தொடங்கியது. தபால் வாக்கு அளிக்க முன்னதாகவே விண்ணப்பித்தவர்களிடம் வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரில் சென்று வாக்குகளை பெற்று வருகின்றனர். வாக்குப்பதிவு நாளை போன்றே இந்த தபால் வாக்கு சேகரிப்பிலும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த சிறப்பு தபால் வாக்குப்பதிவு ஏப்ரல் 12 முதல் 14ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள வாக்காளர்கள் படிவம் 12D மூலம் விண்ணப்பித்து தேர்தல் ஆணையத்தின் மூலம் வீட்டிலிருந்தே அல்லது தபால் வாக்குப்பதிவிற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரத்யேக மையங்களில் வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. மேலும் ஏப்ரல் 18, 20 தேதிகளில் காவலர்கள் மற்றும் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் பணியாளர்கள் வாக்களிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொகுதி வாரியாக நடைபெறும் இந்த தபால் வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றும் வருகிறது. அதுபடி 2 வாக்குப்பதிவு அதிகாரிகள், ஒரு காவலர், ஒரு ஒளிப்பதிவாளர் மற்றும் ஒரு நுண் பார்வையாளர் ஆகியோர் அடங்கிய குழு தலைமையில் ரகசிய தன்மை காக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேலும் சென்னை மாநகரில் உள்ள மூத்த குடிமக்களுக்கான தபால் வாக்குப்பதிவு ஏப்ரல் 15ஆம் தேதி நடைபெறும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 23,415 முதிய குடிமக்கள் மற்றும் 12,501 மாற்றுத்திறனாளி வாக்காளர்களில் சுமார் 8,947 பேர் தபால் வாக்குப்பதிவு முறையை தேர்வு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏப்ரல் 15ஆம் தேதி வாக்களிக்க இயலாதவர்களுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி வாக்களிப்பதற்கான மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்களித்த தபால் வாக்குகள் வாக்கு எண்ணிக்கை நாளுக்கு முன் சமர்ப்பிக்கப்பட்டு தேர்தல் நாளன்று EVM இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தபால் வாக்குகள் எண்ணப்படுவது நடைமுறையாகும்.